கஷ்டமான விஷயம். ரொம்ப டெக்னாலஜிக்கெலாம் நம்ம போகக்கூடாது. விவசாயத்தில் பெரிய டெக்னாலஜி போனீங்கன்னா இங்கே விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க எல்லாமே விவசாயிகளை முட்டாளாக்கிடுறாங்க, செலவுகளை அதிகமாக்கிடுறாங்க, விவசாயிகளை கடங்காரன் ஆக்கிடுறாங்க. உதாரணத்துக்கு டிராக்டர் முதல் கொண்டு அப்படி வச்சுங்க. அப்போ நம்ம வந்து அதிகமான டெக்னாலஜி போகாத எளிய முறையில் எப்படி விவசாயம் பண்ணுறது? கால்நடை விவசாயத்தில் பொருளாதாரம் முக்கியம். நிறைய பேர் வந்து விவசாயத்தில் பொருளாதாரத்தை விட்டுட்டு ஒரு பெருமைக்காக விவசாயத்தை பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியமாக எல்லாருக்குமே. அந்த பொருளாதாரம் இல்லாதனால தான் விவசாயம்லாம் வந்து யாரும் மதிக்கிறது இல்லை. அப்போது பொருளாதாரத்தோட விவசாயிங்க உருவாயிட்டாங்கன்னா விவசாயத்துக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். நம்ம அரசாங்கம் ஒரு 45 வருஷமாக இந்த விவசாயத்தில் பல விதமான போராட்டங்களை சந்தித்து இப்போ வெற்றி நிலையில் இருக்கிறேன். இந்த வெற்றி நிலையில் இருக்கிற விஷயம் வந்து இந்த 45 வருஷத்தில் வந்து ஒரு 20 வருஷமாக ஒரு நல்ல நிலையில் இருக்கேன். இதுக்கு அமைப்பு வந்து காரணம் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக நம்ம அதை எடுத்துன்னு வரோம். ஒருங்கிணைந்த பண்ணையமாக எடுத்துன்னு வரும்போது அதில் நிறைய லாபங்கள், உழைப்புகள் கம்மி, நீண்ட நாள் வருமானம், செலவுகள் குறைவு, இதெல்லாம் அது உள்ளே இருக்குது. அது ஒன்றோட ஒன்றை இணைத்து நமக்கு வருமானத்தை கொடுக்குது. இதுதான் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம். செலவுகள் குறையிறது அது ஒரு நல்ல விஷயம். இப்படியா அதை பண்ணும்போது நிறைய லாபத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து கால்நடைகளில் வந்து ஆடு மாடு கோழிகள் அது மாதிரி பண்ணுறோம். மீன் பண்ணுறோம் கொஞ்சம். அதுக்கடுத்தது வந்து மலர்களில் வந்து ஒரு 10 வகையான மலர்கள் பண்ணுறோம். அதில் வந்து பன்னீர் ரோஸு, பாரிஜாதம், செண்பகம், மனோரஞ்சிதம், அப்புறம் வந்து தாமரையில் ஒரு 6-7 வெரைட்டி பண்ணுறோம். இதெல்லாம் வந்து மலர்களில் பண்ணுறோம். இதை மார்க்கெட்டிங்காகவும் பண்ணுறோம், இல்லை நம்ம இதை நர்சரிக்காக பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் நர்சரி ஒரு செட்டிங் வச்சுருக்குறோம். நம்ம இருக்கிற அரிய வகை செடிகள் பூக்கள்லாம் வந்து நம்ம நர்சரியில் கொண்டு வரோம், பழங்கள்லாம். அதனால் நர்சரி ஒரு மெயின் தொழிலாக வச்சுருக்குறோம் நமக்கு கூட. அதுக்கப்புறம் வந்து பழங்கள் பண்ணுறோம். பழங்களில் வந்து மாம்பழத்துலேயுமா பசந்து, அதுக்கப்புறம் சாத்துக்குடி, எலுமிச்சை, நெல்லி, காட்டு நெல்லி, பலாவில் ஒரு 3 வகை பண்ணுறோம். முதல்ல நம்மக்கிட்ட ஒரு 6-7 வகையான பழம் இருக்குது. அதில் 3 வகை வரைக்கும் மேஜராக பண்ணுறோம். ரெட் பழம், ஆரஞ்சு, கம்லஸ்ஸு, இது 3 பண்ணுறோம். அதுக்கப்புறம் கறிப்பழா பண்ணுறோம். அதெல்லாம் சமையலுக்காக பயன்படுறது. அதில் நல்ல வருமானம், செலவு கம்மி. நான் சொல்கிற ஐட்டத்தெல்லாம் வந்து மரத்தில் வந்து செலவுகள் கம்மி, நீண்ட நாள் வருமானம், வருமானமும் நல்ல வருமானமாக இருக்கும். இதுதான் அந்த பழங்களில். அப்புறம் காய்களில் கொஞ்சம் பண்ணுறோம். அந்த மாதிரி கிழங்குகள் பண்ணுறோம். கொடி வகைகளில் பண்ணுறோம் கொஞ்சம். இந்த கொடி வகைகள் வந்து இந்த சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி வகைகளை கொடியில் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ஒரு ஒவ்வொன்றுத்தில் 4 ரகம் 3 ரகம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு நிறைய லாபம் கொடுக்குது. குறைஞ்ச லெவலில் செலவுகள், நீண்ட நாள் வருமானமாக கொடுக்குது. ப்ளஸ்ஸு இதை விதைக்காகவும் பண்ணுறோம் நாங்கள். இந்த சுரக்காயிலெலாம் வந்து நாங்கள் விதை உற்பத்தி அதிகமாக பண்ணுறோம். ஏன்னா அந்த ரகங்கள்லாம் பாரம்பரிய ரகங்கள்லாம் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக, நம்ம மக்களுக்கு வந்து போய் சேரணுன்றதுக்காக காயாக கொடுக்குறத விட விதையாக கொடுத்தா சிறப்புன்றதுனால விதையாக கொடுக்குறோம். அதில் நமக்கு லாபமும் அதிகமாக கிடைக்குது. ப்ளஸ் வந்து அதை வச்சிருந்து விற்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் விதைகள் ஒரு முக்கியம் அப்படின்ற ஒரு அமைப்பில் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கடுத்தது வந்து கிழங்குகளில் வந்து கருமஞ்சள், இந்த கஸ்தூரி மஞ்சள், மாயிஞ்சி, இந்த மாதிரி வகையெல்லாம் பண்ணுறோம். மாயிஞ்சி கொஞ்சம் நான் ஒரு 3-4 வருஷமாக தொடர்ந்து பயிர் வச்சுன்னு இருக்கேன். அது வந்து ரொம்ப செலவு குறைஞ்சது, ஈஸியாக வரக்கூடியது, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா மண்ணிலையும் வரக்கூடியது. அதனால் மாயிஞ்சி ஒரு நல்ல பயிர். அது வந்து யாரும் அதிகம் பண்ணுறதில்ல, அதனால் நம்ம அதை பண்ணுறோம். ஏன்னா அது யாரும் பண்ணும்போது தான் நமக்கு வருமானம் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வாண்டடாக இருக்கும், ஈஸியாக விற்க முடியும். அப்புறம் அது எல்லா சூழ்நிலைக்கும் ஒத்து வருது. அதுதான் இந்த வருஷம் பண்ணோம், விலையில இல்லைன்னா கூட அப்படியே பூமியிலே விட்டுட்டுனா அடுத்த வருஷத்துக்கு அது அந்த இடத்துலேருந்து முளைச்சி அது இன்னும் கூடுதலாக இருக்கும். 1 கிலோ 2 கிலோவாக மாறுது. சேதாரம்னு பார்க்கும்போது ஒரு 10% வரும், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் சேதாரம் இல்லை அதில். அது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்குது இந்த மாயிஞ்சி. அதுக்கடுத்து இந்த வெள்ளிக்கிழங்கில் அந்த மாதிரி ஒரு 3-4 ரகம் பண்ணுறோம். அதில் இந்த பீட்ரூட் வெள்ளிக்கிழங்குன்னு ஒன்று பண்ணுறோம். அது ரொம்ப லாபமாக இருக்குது, ரொம்ப மக்களுக்கு வாண்டடாக இருக்குது. அது ஒரு பாரம்பரிய ரகம் தான், இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக தெரியுது மக்களுக்கு. அப்புறம் வந்து நல்ல டேஸ்ட்டு ப்ளஸ் கலர், நல்ல சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது. அது ஈஸியாக வரக்கூடியதாக இருக்குது. அதை நட்டுட்டு களை வெட்டினா கூட பரவாயில்ல, அது பயிர் விளைஞ்சிடுது. அப்போது அது நமக்கு ஒரு லாபகரமாக இருக்குது. குறைஞ்ச தண்ணியில் கூட அதை பண்ண முடியும். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தருது. அப்புறம் நம்மக்கிட்டேருந்து விதையை எடுத்து கொடி எடுத்து நட்டுக்கிறோம். அதில் விதையினுடைய முதலீடு கூட ரொம்ப கம்மி. நம்மளும் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி விதைக்காக கொடுக்கலாம். அது ஒரு லாபகரமாக இருக்குது. இந்த மாதிரி கொடி வகைகளில் பண்ணுறோம். அப்புறம் வந்து கிழங்குகளில் இந்த மாதிரி வகைகளை பண்ணுறோம். மலர்கள் அரிய வகைகள் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை பல ரகமாக தான் பண்ணும்போது நமக்கு அது லாபகரமாக இருக்குது. கோழியில் வந்து நம்மக்கிட்ட கோழி வந்து கருங்கோழி, திருவண்ணாமலை திருவடை, அப்புறம் வந்து சோனாலி, ப்ளஸ் வந்து ஃபேன்சி கோழிங்க, இதெல்லாம் நம்ம மல்ட்டியாக பண்ணுறோம். கோழியில் வந்து ரொம்ப செலவு கம்மி, லாபம் அதிகம். ஆனால் செலவு கம்மின்றதுனால நம்ம வந்து ஓப்பனில் விட்டு வளர்த்தா தான் செலவு கம்மி. அதே கோழியை நம்ம பண்ணைக்குள்ளே வளர்த்தோம்னா செலவு அதிகமாக இருக்கும், வரவு செலவுக்கு சரியாக கூட போயிடும். அதனால தான் பண்ணையாளர்லாம் நிறைய பேர்
இந்த புறக்கடை கோழியில் பண்ணையாளர்லாம் நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. ஓப்பனில் விட்டு வளர்க்குற மாதிரி ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும். அப்போ தான் அது லாபகரமாக இருக்கும். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். நிறைய பேர் விஷயம் தெரியாத ஆர்வமாக உள்ளே இறங்கிடுவாங்க. ஒரு கோழி பண்ணை போட்டு கோழி போட்டு தீவனம் போட்டு வளர்ப்பாங்க. ஆனால் அவங்க வெளியே போகும்போது கடனாக தான் வெளியே போவாங்க. அந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்குறேன். நானும் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து செலவு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு செலவை எவ்வளோ குறைச்சி பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம புத்திசாலியாக இருக்கலாம். நமக்கு வந்து லாபகரமாக இருக்கும். இதுதான் அதில் இருக்கிற உண்மை. எந்த பயிர் வச்சாலும் இந்த பேசிக்கை மறந்துடாதீங்க. குறைவான தண்ணி பயன்படுத்தணும். கலை நிர்வாகம் ரொம்ப குறைவாக இருக்கணும். அதனுடைய லைஃப் ரொம்ப நாள் வரணும். நீண்ட கால பயிராக இருக்கணும். அதை நம்ம ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கணும். விற்பனை நாம் நேரடி விற்பனை பண்ணணும். அதுதான் சிறப்பு லாபம். எப்போ நம்ம நுகர்வோர்கிட்ட போகிறோமோ அது நேரடியாக போகிறோமோ அப்போ தான் லாபம் அதிகம். அது நுகர்வோருக்கும் திருப்தி, உற்பத்தியாளருக்கும் திருப்தி. இடையில் இருக்கிற தரகர்கள்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடணும். அதுதான் சிறப்பு. அப்போ எவ்வளோ கட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம சிறப்பாக அந்த விவசாயத்தை எடுத்து முறைன்னு அர்த்தம். அப்போது நம்முடைய பலத்திலே நம்ம விவசாயத்தை பண்ணணும். இதுதான் இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கும் போது ரொம்ப லாபகரமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பழப்பயிர்கள் வந்துடணும். மரங்கள் மூலயமா பழங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும். அதுதான் நமக்கு லாபம். நீண்ட நாள் வருமானம் வரும். ஒரு 50 வருஷம் மினிமம் அப்படி அந்த மாதிரி வரக்கூடிய பழமரங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் தண்ணி குறைவாக தேவை. ப்ளஸ் கலை நிர்வாகம் பெருசாக இல்லை. ப்ளஸ் பூச்சி நிர்வாகம்லாம் ரொம்ப குறைவு. இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி எது ஒத்து வருது, வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி எது ஒத்து வருது, மக்கள் எதை விரும்புகிறாங்க, எது சத்துள்ள பொருளாக இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே தரங்களை நிர்ணயித்து நம்மளே வந்து சொந்த விற்பனையை அதை ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு நம்ம பண்ணையிலேருந்து வாங்கி நுகர்வோர்கள் வாங்கும்போது நமக்கு அது நிறைவான லாபமாக இருக்கும். அது குறைஞ்ச விலைக்கு விட அது ஒரு நல்ல திருப்திகரமான லாபமாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணுறது. இதெல்லாம் போக இதுக்கப்புறம் நம்ம வந்து மூலிகை கொஞ்சம் பண்ணுறோம். இந்த மூலிகையை வந்து நம்ம மனித வாழ்க்கையில் ஒன்றிய ஒரு விஷயம். இதை நம்ம எல்லா விவசாயிகளுமே இதை கொண்டாடணும். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு 4 விதமான மூலிகையை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மூலிகைகள்லாம் நம்ம அது உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அதில் ஒரு லாபமும் கிடைக்கும், ப்ளஸ் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை விவசாயிங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன மூலிகைகள் ஒத்து வருதோ, நம்ம மண்ணுக்கு ஒத்து வர மாதிரி, நம்ம தண்ணிக்கு ஒத்து வர மாதிரி ஒரு மூலிகைகளை செலக்ட் பண்ணி அதுக்கு வாண்டடு தான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான். அதில் வந்து தரம் ப்ளஸ்ஸு தேவைகள், அதனுடைய உற்பத்தி தன்மை இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப டெக்னாலஜிக்கெலாம் நம்ம போகக்கூடாது. விவசாயத்தில் பெரிய டெக்னாலஜி போனீங்கன்னா இங்கே விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க எல்லாமே விவசாயிகளை முட்டாளாக்கிடுறாங்க, செலவுகளை அதிகமாக்கிடுறாங்க, விவசாயிகளை கடங்காரன் ஆக்கிடுறாங்க. உதாரணத்துக்கு டிராக்டர் முதல் கொண்டு அப்படி வச்சுங்க. அப்போ நம்ம வந்து அதிகமான டெக்னாலஜிக்கு போகாத எளிய முறையில் எப்படி விவசாயம் பண்ணுறது, கால்நடைகளை வச்சு எப்படி விவசாயம் பண்ணுறது, இலைத்தழைகளை வச்சு எப்படி விவசாயம் பண்ணுறது, நம்ம அப்படி களை எடுக்காமல் எப்படி விவசாயத்தை நிர்வாகத்தை பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய யோசித்து நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம நமக்குன்னு ஒரு சில வட்டங்களை அமைச்சிக்கணும். அந்த வட்டத்துக்குள்ளே நமக்கு ஏற்ற மாதிரி விவசாயத்தை நம்ம கொண்டு போகணும். இந்த விவசாயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு இது ஒத்து வரும், இன்னொருத்தருக்கு அது ஒத்து வராது. அப்போ நம்ம அந்த ஒத்து வர விஷயத்தையும் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கணும். ஒத்து வராத விஷயத்தை நம்ம வந்து அதை எடுத்து விட்டுருணும். இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். நம்ம ஒத்து வராத விட காலமுறை போராடி நஷ்டமாகி கடனாகி மன உளைச்சலுக்கு ஆகி நம்ம ரொம்ப அதுக்காக ரொம்ப வருத்தப்படக்கூடாது. அந்த சூழ்நிலையை நம்ம விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்களை யோசிக்கணும், நிறைய விஷயங்களை செயல்படணும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம அது என்னன்றத அதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை அதை பற்றி நம்ம ஒரு புரிதல் இருக்கணும். அந்த புரிதலுக்குள்ளே போய் நம்ம அதை வந்து ஒரு அனுபவமாக எடுத்து போகலாம், ஒரு ஆராய்ச்சியை எடுத்து போகலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து விவசாயத்துக்குள்ளே நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் புரியும். அப்போ தான் நம்ம விவசாயம் ஒரு லாபகரம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம போக முடியும். இல்லைனா இந்த விவசாயத்தில் நீங்கள் நிறைய பேர்லாம் வந்து கடனுக்குள்ளே இருக்கிறாங்க, வறுமைக்குள்ளே இருக்கிறாங்க. இதெல்லாம் விட்டு வெளியே வரணும்னா இந்த கடைப்பிடிப்புலாம் கடையெடுத்து பிடிக்கும்போது அப்போ வந்து லாபகரமாக இருக்கும். இதுதான் அதில் இருக்கிற விஷயம். இதை புரிஞ்சு செய்வோம். வாங்க நம்ம ஒவ்வொன்றுத்தையும் நான் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதுலாம் வந்து உங்களுக்கு அது சிறப்பாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து செயல்படுத்துங்க. எனக்கு சிறப்பாக இருக்கிறதே உனக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு ஒன்று சிறப்பாக இருக்கும், உனக்கு ஒன்று சிறப்பாக இருக்கும். உனக்கு எது சிறப்பாக இருக்குதோ அதை மட்டும் தான் நீ யோசிக்கணும். என்னுடைய சிறப்பை பற்றி நீ யோசிக்கக்கூடாது. இதுதான் விஷயம். அப்படி யோசித்து இந்த விவசாயத்தை நம்ம எடுத்து போனோம்னா ஒரு ஆரோக்கியமான விவசாயமும் ப்ளஸ் வருமானத்தோடு இருக்கிற விவசாயமும் ரொம்ப நல்லாயிருக்கும். விவசாயத்தில் பொருளாதாரம் முக்கியம். நிறைய பேர் வந்து விவசாயத்தில் பொருளாதாரத்தை விட்டுட்டு ஒரு பெருமைக்காக விவசாயத்தை பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. பொருளாதாரன்றது ரொம்ப முக்கியமாக எல்லாருக்குமே. அந்த பொருளாதாரம் இல்லாதனால தான் விவசாயம்லாம் வந்து யாரும் மதிக்கிறது இல்லை. அப்போது பொருளாதாரத்தோடு இருக்கிற விவசாயிங்க உருவாயிட்டாங்கன்னா விவசாயத்துக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும். நம்ம அரசாங்கத்தை அதிகம் குறை சொல்லக்கூடாது. நமக்கு வேண்டியது நம்ம தான் செய்யணுமே தவிர நம்ம அரசாங்கத்தை சொல்லிக்கின்னு அது சரியில்லை இது சரியில்லை அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ நம்ம பூமிக்கு, நம்ம உழைப்புக்கு, நம்மளுடைய சூழ்நிலைக்கு என்ன பண்ண முடியுமோ அது விற்பனைக்கு இதை தான் நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயத்தை மாற்றிக்கணும். இதுதான் விஷயம். குறைன்னு பார்க்கும்போது குறை சொல்லிக்கின்னு தான் இருக்க முடியும்.
அதனால் நம்ம பிழைக்கிறதுக்காக நம்ம விவசாயம் பண்ணுறோம். அது மட்டும் தான் நீங்கள் யோசிக்கணும். லாபகரமான ஒரு விவசாயத்தை பண்ணணும், குவாலிட்டியான ஒரு விவசாயத்தை பண்ணணும். இதுதான் அந்த விற்பனையை வந்து நீங்கள் நேரடியாக பண்ணணும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விவசாயத்தில் உங்களுக்கு 100க்கு 100 நஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நஷ்டக்காரம் இருக்குதுன்ற விவசாயிங்க நேரடியாக என்கிட்ட வாங்க. நான் உங்களுக்கு நிறைய விளக்கங்களை கொடுக்குறேன், நிறைய விஷயங்களை நேரடியாக காமிக்கிறேன், நிறைய எல்லா விஷயங்களும் தெளிவுபடுத்துகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாரி கூட கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். என்ன ட்ரைனிங் கூப்பிட்டிங்கன்னா நான் போக்குவரத்து செலவு எனக்குன்னு ஒரு இது இருக்குது, அதில் அதை பற்றி தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து கற்றுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்குங்க, அவ்வளோதான் விஷயம். இது மாதிரி நிறைய பேர் இந்த ஐடி ஃபீல்டு இருக்கிற மாணவர்கள்லாம் நிறைய பேர் வராங்க, வந்து நம்மக்கிட்ட வந்து இங்கே வந்து வேலையெல்லாம் கற்றுக்குறாங்க. ப்ளஸ் விஷயங்கள்லாம் நேரடியாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க வந்து அதில் நஷ்டம் இல்லாமல் செய்யறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கிறாங்க. விவசாயத்தில் வந்து நம்ம பெரிய பெரிய மிஷினரிங்க போனோம்னா நம்ம கடங்காரன் ஆகிடுவோம். சின்ன சின்ன மிஷினரிங்க 5000 ஒரு மிஷின், 10,000 ஒரு மிஷின், 20,000 ஒரு மிஷின், அதுக்கப்புறம் போகாதீங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் விவசாயத்தில் வந்து நீங்கள் கடன் ஆகிடுவீங்க. பெரிய பெரிய மிஷினரிக்கு நீங்கள் போகாதீங்க. சின்ன சின்ன மிஷினரிங்க, சின்ன முதலீடு, அதுக்காக கடன் வாங்காதீங்க. தங்கிட்ட ரொக்கத்தை வச்சு நம்ம வாங்குற மாதிரி இருக்கணும். அப்போ கடன் வாங்கிட்டு அதுக்காக ஒரு பிரச்சனையை நம்ம அனுபவிக்கக்கூடாது. விவசாயி கெட்டு போனதெல்லாம் காரணம் அடிப்படை கடன் தான். இந்த கடனில் உள்ளுக்குள்ளே நம்ம மாட்டக்கூடாது. மாட்டாமல் விவசாயத்தை எடுத்து போகணும். இதுதான் லாபகரமான விவசாயமாக இருக்கும்.